ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் ஒரு கிளாஸ் குடித்தா போதும். நல்லா ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வைக்கும். ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி குடிச்சிங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். நான் செஞ்சுருக்க இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் 10லேருந்து 11 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். ஆனால் இதில் சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கிறதுனால ஒரு கிளாஸோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. அதில் சுடு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா மேல் தூள் ஈஸியாக நீக்கிடலாம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டிங்கன்னா விதைகள் பெரிதாகி மேலே ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் வரும். பாருங்கள், 15 நிமிஷத்தில் சப்ஜா சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வெனிலா ஃப்ளேவர். இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கட்டிகள் இல்லாத மாதிரி சாஃப்டாக கரைச்சிக்கோங்க. எதுக்காக கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோம்னா ட்ரிங்க் நல்லா திக்னஸ் கொடுக்கும், நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் கிடைக்கும், சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோம். அடுத்தது 8 பேரிச்சப்பழம் விதைகள் நீக்கி எடுத்துக்கோங்க. பேரிச்சப்பழம் சேர்க்கும் போது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் அதிகமாக இருக்கனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சக்தி அதிகமாக இருக்கனால ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது. பேரிச்சப்பழம் முழுகிற அளவுக்கு சூடான பால் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரையும். அடுத்தது பாதாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதோடைய தோலும் நீக்காச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த பேரிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தோல் நீக்கின பாதாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேரிச்சப்பழம் கலவையை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கே திட்டுக்கள் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா திட்டுக்கள் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக கரைஞ்சிடும். அவ்வளோதான், பாலில் நல்லா ஈவனாக கலந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 கொதி விடுங்க. இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது 100 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறதுனால ட்ரிங்க் நல்லா ரிச்சாகவும் ரொம்ப சுவையாகவும் நல்லா திக்காகவும் கிடைக்கும். 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ட்ரிங்க் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ரொம்பவே சுவையாக கிடைச்சிருக்குன்னு. இந்த ட்ரிங்க்கில் உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் ஸ்வீட்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேரிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்கண்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் சில் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஹவர் சில் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. சம்மர் டைமில் சப்ஜா சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். இந்த ட்ரிங்க்ஸில் பாதாம் சேர்த்துருக்கனால ஹெல்தி ஃபேக்டும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ட்ரிங்க் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணாமல் குடிக்கலாம். வெயில் டைமாக இருக்கனால இது மாதிரி சில் பண்ணி குடிக்கும்போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் அதிகமான ஐஸ்கிரீம், கடையில் விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம். இதனால் உடம்புக்கு கெடுதல் மட்டும்தான் மிஞ்சம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. சம்மர் டைமில் உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ட்ரிங்க் நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கனால நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் செஞ்சுருக்க அளவுகள் படி செஞ்சிங்கன்னா 10லேருந்து 11 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். சம்மர் டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் எனர்ஜியாகவும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.